Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு சென்னையில ரெடி டு மூவ் ஸ்டேஜ்ல இருக்க ஒரு இண்டிவிஜுவல் வில்லாங்க. பின்னாடி பாருங்களேன். இந்த மாதிரி வீடு உங்களுக்கு தேடினாலும் கிடைக்காதுங்க. இந்த வீடை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ எடுக்க நம்மள யார் இன்வைட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா ப்ரோகான் பில்டர்ஸ் தான். இந்த வீடை பத்தி நான் சொல்றதை விட இந்த ப்ரோகான் பில்டர்ஸோட எம்டி மிஸ்டர் சஞ்சய் சார் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹாய் சார், வாங்க எல்லாரும் வாங்க. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், இந்த ஏரியால நீங்க தான் ஸ்பெஷலிஸ்ட் வில்லாவுக்கு. சொல்லுங்க சார், இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி சொல்லுங்க, இந்த லொகேஷனை பத்தி சொல்லுங்க சார் டீப்பா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சஞ்சய், எம்டி ஆஃப் ப்ரோகான் பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த வில்லா வந்து தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் பக்கத்தில் மப்பேடு ஏரியாவில் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோட மெயின் அட்ராக்ஷன் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ். ஜஸ்ட் ஒரு 150 மீட்டர் தான் சைட். ஓகே. அதே மாதிரி ஜியான் ஸ்கூல் வந்து ஒரு 100 மீட்டர் தான். ஓகே. யாருக்காவது ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் மப்பேடில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து பார்க்க சொல்லுங்க. இதான் இந்த ஏரியாவில் பெரிய ஸ்கூல். ஓகே. அதில் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நம்ம ப்ராப்பர்ட்டி கொடுக்குறோம். அதுவும் 3 BHK இல்லை 4 BHK. 4 BHK. இந்த ஏரியாவில் ஏகப்பட்ட வீடுங்க இருக்குங்க. அதுவுமே இண்டிவிஜுவல் வீடாக தான் கட்டிருக்காங்க. சாரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு அப்படியே பக்கத்தில் ஒரு 3 வீடு கட்டி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அது இல்லாமல் ஏகப்பட்ட வீடுங்க இந்த ஏரியாவில் கொடுத்துருக்காங்க சார். சார், இந்த ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக எவ்வளோ லேண்ட் ஏரியாவில் பண்ணீங்க, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் பண்ணீங்க சார்? இது பார்த்தீங்கன்னா லேண்ட் ஏரியா வந்து 1015 ஸ்கொயர் ஃபீட். ஓகே சார். பில்டிங் ஏரியா வந்து 1756 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஓகே சார். எல்லாரும் இந்த ஸ்கொயர் ஃபீட்ல வந்து 3 BHK தான் பண்ணுவாங்க. நம்ம 4 BHK பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே சார். 4 BHK என்ன பண்ணலாம்னா கீழே ஒரு பெட்ரூம் வரும், மேலே வந்து ஒரு ஹோம் தியேட்டர் ரூம் செட் பண்ணியிருக்கோம். ஓ சூப்பர். யாருக்காவது வந்து இந்த சின்ன ஏரியா இதெல்லாம் செய்ய முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடை பாருங்க, நல்ல இன்புட்ஸ் எடுத்துங்க. யாருக்காவது ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ் வந்தால் கண்டிப்பாக வாங்க, வந்து வீடை பாருங்க. வீடை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க. இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இண்டிவிஜுவல் வீடா நான் சொல்கிறத விட நீங்கள் ரேட்டு விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்கள விட இது காம்படிட்டிவ் ப்ரைஸில் தான் சார் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் வீடு கட்டிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே சோல்ட் அவுட் ஆகிட்டே இருக்குங்க. இந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா ரோடு வந்து ஃபுல்லாக ஆக்சஸில் இருக்குது. அதாவது 150 அடி ரோட்லேருந்து உங்கள் வீடு வந்து 200 மீட்டரில் இருக்குன்னா நாளைக்கு ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு இதோட க்ரோத்லாம் பாருங்கள். இன்னும் ஷாப்ஸ் எல்லாம் ரோடை ஒட்டி வர ஆரம்பிக்கல, இன்னும் வந்துருச்சுன்னு வைங்க சார். இதோட ரேட்லாம் அப்படியே 3 மடங்கு 2 மடங்கு போயிடும். கமர்ஷியல் ரேட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 12,000 ரூபா. லேண்டு மட்டுமே சொல்கிறேன், வீடு கிடையாது, பில்டிங் இல்லாமல். ஓ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் வந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி நம்ம வீடோட சேர்த்து இந்த ரேட்டுக்கு தரோம். ஓ, லேண்டு மட்டுமே நீங்கள் காஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த வீடோட காஸ்ட் வந்துடும். நம்ம வந்து இந்த ஏரியாவில் 8 வருஷமாக தொழில் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அதனால் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி தொழில் பண்ணுறதால இந்த ரேட் நான் கொடுக்க முடியுது. ஓகே சார். இன்னைக்கு வாங்கிட்டு இந்த ரேட்டுக்கு தர முடியும்னு பார்த்தா முடியாது. ஏன்னா இன்னைக்கு வாங்கிட்டு பண்ணுறதா இருந்தால் 1.30 கம்மியாக இந்த ரேட்டு வீடை விற்கவே முடியாது. ஓகே ஓகே. அதனால் மக்கள் வந்து நல்ல இந்த ஏரியா இந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிங்க. இந்த ரோடெலாம் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட். ஓகே. வண்டிலாம் போக ஆரம்பிச்சிச்சு. ஓகே. இன்னொரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கமர்ஷியல் ரோட்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வேல்யூ ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும். கமர்ஷியல் வந்துடும், அதுக்கப்புறம் கடைங்கெல்லாம் ஏகப்பட்ட போட்டு வந்துடும். அதுக்கப்புறம் லேண்டே ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து இங்கேயே 8,000 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கும். சரிங்க சார், இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் எப்படி சார் நீங்கள் கட்டியிருக்கீங்க, குவாலிட்டி வைஸ் அதை பற்றி எக்ஸ்பிளைன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் வந்து நம்ம என்ன முடியுமோ மேக்ஸிமம் பெஸ்ட்டாக தான் இந்த ஏரியா ஃபுல்லாக பண்ணுறோம். ஓகேங்க. அதனால தான் நம்மகிட்ட வரவங்களாம் ரிப்பீட்டட் கிளைண்ட்ஸாக வந்து எல்லாமே பிரிக்ஸ் தான். ஆமாம், எல்லாமே ரெட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம், அல்ட்ராடெக் சிமெண்ட் யூஸ் பண்ணுவோம், தால்மியா சிமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே சார். ஸ்டீல் எல்லாமே ஐஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுறோம். ஓகே சார். பேஸ்மெண்ட் லெவல் வந்து 5 ஃபீட் கொடுத்துருப்போம். ஓகே. அது மாதிரி மொட்டை மாடி பேர்மெண்ட் வரலாம் 4 ஃபீட்டில் கொடுத்துருப்போம். ஓகே. அது மாதிரி நம்ம உள்ளே போடுற பாத்ரூம் வாட்டர் ப்ரூஃபிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக வாட்டர் ப்ரூஃப் பண்ணிட்டு. ஓகே சார். பாத்ரூம் வால்ட்டை எல்லாமே 10 ஃபீட் போட்டிருப்போம். 10 ஃபீட் போட்டிருக்கீங்க எல்லாமே. ஓகே சார். ஸோ இதெல்லாம் அடிஷனலாக பார்த்தீங்கன்னா வர கஸ்டமர்ஸ் வந்துட்டு சுவிச்சஸ்லாம் வந்து கலர் சுவிச்சஸ் போடணும்னு நினச்சாலும் அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு வந்து கஸ்டமைசேஷன் அவங்க பண்ணிக்கலாம். இன்டீரியர்ஸ் பண்ணுற மாதிரி தான் அதுக்கு கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஓகே சார். அது மாதிரி கலர்ஸுக்கும் உள்ள ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ எல்லாமே அது மட்டும் பெண்டிங் வச்சுருக்கோம். இது எல்லாம் முடிச்சிட்டோம். கேட்லாம் பார்த்தீங்கன்னா கேட்லேயே நம்ம வந்து இந்த டிஃபால்ட்டாக இந்த மாடல் என்ன பண்ணுவாங்கன்னா கார் பார்க்கிங் தனியாக, பைக் பார்க்கிங் தனியாக யாரும் பண்ண மாட்டாங்க. நம்ம பைக் பார்க்கிங் தனியாக 4 ஃபீட் கேப் போட்டிருக்கோம். அதுக்கு தனி கேட் கொடுத்துருக்கீங்க. ஆமாம். ஏன்னா இதில் வந்து ஒரு கார் வரலாம், ஒரு பைக் விட்டுக்கலாம். ஓகே. எங்கள் வீட்டில் 3 பைக் இருக்குது, நான் என்ன செய்யறது, சைக்கிள் வச்சிருக்கேன்னு சொன்னால் அவங்களுக்கான பதில் தான் இது. ஓகே. இந்த 2 கேட் தனியாக விட்டுட்டு உள்ள பைக் விட்டுக்கிட்டு சைக்கிள் விட்டுக்கலாம், இந்த பக்கம் ஒரு பைக் விட்டுக்கலாம். ஓகே. நார்மல் ஒரு 6 பேர் கொண்ட ஃபேமிலிக்கு இது வந்து ரொம்ப ஆப்டான வீடு. அடுத்த ஒரு 25 வருஷத்துக்கு அடுத்த வீடு நீங்கள் போக வேண்டிய அவசியமே இந்த வீட்டில் இருக்காது. ஸோ யாரெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் வீடு பார்க்குறீங்களோ இந்த வீடை மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் சார். சரி சார், நீங்கள் இவ்வளோ இது சொல்லிட்டீங்க லொக்கேஷன் வீடை பற்றி. மெயினாக வந்து ஃப்ளட்டு வருமா சார் இந்த ஏரியாவில்? ஏன்னா அங்கே பின்னாடி வந்து ஒரு சின்னதாக ஒரு ஏரி மாதிரி இருக்குது. ஆமாம். தண்ணி இருக்கா சார் இந்த ஏரியாவில்? ஏன்னா வீடு வாங்கும்போது பாவம் தண்ணியில் அவஸ்தைப்படக்கூடாது. இல்லை அதான் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 4 வீடு கட்டியிருக்கோங்க. ஓகே. அதை வெற்றி கிடச்சா 3 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே. சரிங்களா, 3 சீசன் பார்த்துருப்பாங்க. ஓகே. நம்ம கஸ்டமர் இப்போ வந்து ரிவ்யூ நீங்கள் அவர் வந்து கொடுப்பாரு. ஓகேங்க. நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் கேளுங்க, என்னென்ன தோணுது எல்லாமே கேளுங்க. ஓகே சார். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு வர கஸ்டமர்ஸ் முடிவு பண்ணிக்கலாம் அந்த வீடு வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஆமாம். ஏன்னாங்க நீங்கள் வாங்க போகிற வீடுங்கிறது ஏதோ தனியாக ஒரு இடத்துல வீடு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேற்பட்ட வீடுங்கள்லாம் சுற்றி அவ்வளோ 500 இல்லை மேலேயே இருக்கும். அவ்வளோ இண்டிவிஜுவல் வீடு தான் இருக்குது. நீங்கள் ஒரு வீடுக்கு 100 வீடு விசாரிச்சுட்டே வாங்க. ஏன்னா இந்த ஏரியாவில் தண்ணி நிற்காதுன்னு சார் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு கஸ்டமர்கிட்ட ஒரு ஃபீட்பேக் வாங்கிடுவோம். இதுதாங்க நம்ம பார்க்குற வீடு. அப்படியே என் பின்னாடி வாங்கலேன்.
உங்களுக்கு ஃப்ளட் நிக்குமா இல்லையா? வாங்க சீக்கிரம் வாங்கண்ணே. இந்த 4 வீடு தான் சார் கட்டினது. ப்ரோகான் பில்டர்ஸோட 4 வீடு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடோட சார் வித்த கஸ்டமர் இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம ரிவ்யூ கேட்டுடலாம் வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நானும் நல்லா இருக்கேன் சார். சார் இப்போ இந்த வீடு உங்களோட தானே சார்? ஆமாம் சார். மெயினாக வந்ததுக்கான ரீசன் என்னன்னா, இந்த ஏரியாவில் ஃப்ளட் நிற்குமா சார்? இல்லை, வாய்ப்பு இல்லை. ஸோ நான் வந்து க்ளோஸ் டு 4 இயர்ஸ் ஆக போகுது. கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கேன் சார். இல்லை, க்ளோஸ் டு 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் நான் இந்த ஏரியாவில் ஃப்ளட்ஸ் பார்த்ததில்லை. ஓகே ஓகே. ஏன்னா நிறைய பேத்துக்கு அந்த அஃப்ரைட் பின்னாடி லேக் இருக்கிறனால இங்கே ஓவர்ஃப்ளோ ஆகும். ஓகே சார். கிடையாது. ஸோ அதுக்கான சிஸ்டமே வேறு. ஸோ இது ஃப்ளட் அஃபெக்டிங் ஏரியா கிடையாது. ஓகே சார். இப்போ ப்ரோகான் பில்டர்ஸ்னு நீங்கள் வீடு வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி சார் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா? ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. கஸ்டமர் பிளான்ஸ் எல்லாமே ஓகே. ஸோ ஈவன் ஸோ பக்காவான பிளான் தான். ஸோ ஹாப்பியாக தான் இருக்கும், எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. ஸோ ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சரி சார், நம்ம இந்த வீடை பற்றி நான் இப்போ டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சார். பண்ணிடுங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்பாட் லைட்லாம் போட்டு நீங்கள் ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. இங்கே வந்து கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு இனோவா காரு, ஃபார்ச்சுனர் காரை நிப்பாட்டிடலாம், ப்ளஸ் உங்களுக்கு ஒரு பைக்கே நிப்பாட்டிடலாம். அதே மாதிரி இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் பார்க்கிங்கு இல்லை சைக்கிள் இருக்குன்னா அங்கே கூட நீங்கள் பார்க் பண்ணலாம். 2 செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அப்படியே வாங்க உள்ளார. என்ட்ரன்ஸில் உங்களுக்கு கில் கேட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு போர்வெல், சோக் ஃபீட்டு, செப்டி டேங்க் கொடுத்துருக்காங்க. போர்வெல் பொறுத்த வரைக்கும் 200 ஃபீட்டுக்கு போட்டிருக்காங்க, ஆழமாக போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 6.5 inch டயா போட்டிருக்காங்க. அதனால் உங்களுக்கு தண்ணி ஃப்ளோ நல்லா இருக்குங்க. 3 phase EB கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளார வாங்க. உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டீக் வுட்டில் டோர் கொடுத்துருக்காங்க, நல்லா கனமாகவே கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வாங்க. இது லிவிங் கம் டைனிங்க, நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விண்டோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் விண்டோ வித் கில் கேட்டோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே சுவிட்சஸ் பாக்ஸ் வைக்கிறதுக்கு சுவிட்சுக்கு ஏகப்பட்ட இடத்துல உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் விண்டோ வித் மொஸ்கிட்டோ நெட்டோட கொடுத்துருக்காங்க, கில் கேட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஓப்பன் கிச்சனுங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் தோசை போடுறாங்கன்னா நீங்கள் இங்கே சின்ன டேபிள் வச்சு இங்கே கூட உட்காந்து சாப்பிடலாம். கிச்சனும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. மாடல் கிச்சன்லாம் செட் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள் கீழெல்லாம் எவ்வளோ ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டைல்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வைக்கிறதுக்கு. இந்த இடத்துல விண்டோ, கிச்சனை பொறுத்த வரைக்கும் விண்டோவும் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. சேம் இதே தான், ஸ்லைடிங் விண்டோ, மொஸ்கிட்டோ நெட்டு ப்ளஸ் கில் கேட்டோட கொடுத்துருக்காங்க. மேலே லாஃப்ட் ஸ்பேஸ் இருக்குங்க. இங்கே ஹீட்டர் வைக்கிறதுக்கு, சிமினி வைக்கிறதுக்கு எல்லாமே உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல நீங்கள் அழகாக ஃப்ரிட்ஜ் செட் பண்ணிக்கலாங்க. ஹால்லே வந்து இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் இன்வெர்டர் வச்சுக்கலாம், இல்லை ஸ்டோரேஜ் உங்கள் திங்ஸ்லாம் இருக்குன்னா வச்சுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் அழகாக ஒரு கபோர்டு விண்டோ டோரில் கூட செட் பண்ணிக்கலாங்க. இங்கே தான் உங்களுக்கு மீட்ரு வருங்க. அப்படியே வாங்க. இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆக்சுவலாக இது 2 blocks, கீழே ஒரு ரூமு, மேலே 3 ரூமு. இதுதாங்க காமன் டாய்லெட்டுங்க. வெஸ்டர்ன் கிளாசிக்ஸில் உங்களுக்கு வந்துடும். டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே பிராண்டடான எக்யூப்மெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. டைல்ஸ் கலரே ரொம்ப அட்ராக்டாக இருக்குது, பிளாக் வித் ஒயிட்டு. அப்படியே வாங்க, ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். டோரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளஷ் டோர் கொடுத்துருக்காங்க. ஹேண்டல்லாம் நல்லா இருக்குது. டோரும் நல்லா வெளிச்சமாக இருக்குங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் மேலே வந்து உங்களுக்கு லாஃப்ட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் செல்ஃபு இல்லை கபோர்டு மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த ரூம்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விண்டோ கொடுத்துருக்காங்க. சேம் ஸ்லைடிங் விண்டோ, மொஸ்கிட்டோ நெட்டு, கிரில் கேட்டு. எல்லா ரூம்லேயும் சரி, ஹாலாக இருக்கட்டும் கிச்சனாக இருக்கட்டும் உங்களுக்கு நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அப்படியே வாங்க மேலே போயிடலாம். ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. ரெயிலிங்ஸ் வந்து SSTயில் கொடுத்துருக்காங்க. வாங்க அப்படியே. இது எல்லா வீட்லேயும் இருக்கட்டும், டூப்ளெக்ஸாக இருக்கட்டும், கீழே மட்டும்தான் உங்களுக்கு காமன் டாய்லெட் கொடுப்பாங்க. இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே இவங்க காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. சேம் அதே பாத்ரூம் தான். கீழே உங்களுக்கு எப்படி சொன்னோம்னா அதே தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ரூம் கொடுத்துருக்காங்க. 1 2 3. இதுதான் மாஸ்டர் பெட்ரூம்னு நினைக்கிறேன். முதல் எடுத்தோன்னே நம்ம செலக்ட் பண்ணதே பெரிய பெட்ரூம் ஆயிடுச்சுங்க. நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. பார்த்தீங்களா, இந்த ஏரியாவில் உங்களுக்கு உட்டனில் கபோர்டு அப்படியே சூப்பராக பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. ஒரு ரூமுக்கு அழகான அட்ராக்ஷன் கொடுக்கும். மேலேயும் சேம் அதே தான். நீங்கள் உட்டனில் நீங்களும் பண்ணிக்கலாம் வீடு வாங்கினதுக்கப்புறம். இல்லை பில்டர் சொன்னீங்கன்னா அதுக்கான என்ன சார்ஜை நீங்கள் பே பண்ணிங்கன்னா போதும். இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமுங்க. சேம் அதே தான். டைல்ஸ் வரைக்கும் ரூஃப் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாசிக்ஸ் வந்துடும். சேம் அதே தான். இங்கே வந்து ஸ்பெஷல் என்னென்னா மாஸ்டர் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பால்கனி கொடுத்துருக்காங்க. பால்கனி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ரெயிலிங் வந்து SSTயில் கொடுத்தா நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க. நல்லா நீங்கள் க்ரீனரியாக செட் பண்ணாலும் செட் பண்ணலாம். இல்லை ஒரு ஊஞ்சல்லாம் போட்டு மேலே ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. ஈவினிங் டைம்லலாம் ஒரு 6:30க்கு மேலே வந்தீங்கன்னா ரொம்ப காமாக ரொம்ப சில்லாக இருக்கும். இந்த ரூம்லேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக தான் கொடுத்துருக்காங்க. விண்டோ வந்து உங்களுக்கு எல்லா ரூமும் வீடு இந்த வீடை பொறுத்த வரைக்குமே நல்ல வெளிச்சமாக இருக்குங்க. அப்படியே வாங்க தேர்ட் பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது. சேம் இதே தான். இங்கே நீங்கள் உடன் போட்டு சூப்பராக ஒரு கபோர்டு செட் பண்ணிக்கலாம். மேலேயும் உடனில் செட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய விண்டோ பாருங்களேன்.
இவ்வளோ பெருசுக்கு விண்டோ கொடுத்து திறந்து விட்டிங்கன்னா ஜில்லு ஜில்லுன்னு காற்று வரும். ஸ்லைடிங் விண்டோ, மொஸ்கிட்டோ நெட்டு, கிரில் கேட்டோட கொடுத்துருக்காங்க. அப்படியே வாங்க மேலே டெரஸ் பார்த்துடலாம். இங்கே டெரஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இன்லெட் பைப்பு, அவுட்லெட் பைப் போகிறதுக்கு சுவிட்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வாங்க அப்படியே டெரஸ் வந்துட்டோம். டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. டேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2000 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இங்கே வாங்க, இங்கே பாருங்களேன், ஃபுல்லாகவே எவ்வளோ வீடுங்க இருக்குது பாருங்கள். சுற்றியுமே வீடுங்க தான் இருக்குது. இந்த ஜியான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 பில்டிங் உங்களுக்கு ஜியான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இன்னொரு வீடு தான் இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது. உங்கள் வீட்டு பக்கத்துலேயே 150 ரோடு. பொதுவாகவே வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரோடு பெருசாக இருக்குன்னு பார்ப்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடே வந்து 150 அடி ரோடு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட் அவுட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஈவினிங் டைம்லாம் அழகாக உட்காந்து நல்லா சில் பண்ணலாம். சார் இப்போ நம்ம வீடை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. கடைசியாக இதோட அப்ரூவ்டு ப்ரைஸ் மட்டும் சொல்லிடுங்க சார். அதான் சார், இப்போ வந்து நான் லாஸ்ட் 8 இயர்ஸாக அந்த ப்ராஜெக்ட் இந்த ஏரியாலே ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். நான் கொடுக்குற ப்ரைஸ் வந்து இந்த ஏரியாவில் யாராலும் கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து இங்கே பக்கத்துலேயே ஒரு 500 மீட்டர்ஸில் காசா கரண்ட் போடுறாங்க. ஓகே ஓகே. 1.5 கோடிக்கு மேலே தான் அவங்கள்ட்ட வீடு எல்லாமே. ஓகே ஓகே. ஏரியா செக் பண்ணிங்கனாவே யாராக இருந்தாலும் 1.20 1.25 தான் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஓகேங்க. நம்ம பெஸ்ட் ப்ரைஸாக 1.10 கொடுக்குறோம் இந்த ஏரியாவில். 1.10 லட்ச ரூபா. நீங்கள் தேடினாலும் கிடைக்காதுங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, குவாலிட்டியாக இருக்கட்டும், ப்ரைஸாக இருக்கட்டும், லொக்கேஷனாக இருக்கட்டும், அதான் மலையில் வந்து பயப்படுற விஷயம் ஃப்ளட்டு நிற்குமா, தண்ணியாக இருக்கட்டும், அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சுற்றி ஏகப்பட்ட வீடு இருக்குது, ஸ்கூல் இருக்குது. அது இல்லாமல் ரோட்லேருந்து, அதாவது 150 அடி ரோட்லேருந்து உங்களுக்கு 200 மீட்டர்லேயே உங்கள் வீடு அமைஞ்சிருக்குங்க. எல்லா விஷயத்திலும் ப்ளஸ் பாயிண்ட் மட்டும்தான் இந்த வீடு இருக்குது. நீங்கள் தேடினாலும் இந்த ரேட்டுக்கு இந்த ஏரியாவில் இந்த குவாலிட்டியில் கிடைக்காது. எல்லாமே இந்த பில்டரை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குங்க. எதுவுமே ஒளிமுறை கிடையாது. டேரெக்டாக வாங்க. ஆல்ரெடி வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் நம்ம எல்லா டீட்டெயிலும். உங்களுக்கு மேலும் ஏதாவது சில சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சிக்கலாம். டேரெக்டாக சைட்டை விசிட் பண்ணுங்கள், டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நானும் நம்ம டீம் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் டீம் பேட்டா பிரதர்ஸ் பாய் சார். தேங்க்யூ சார். நம்ம சப்ஸ்கிரைபர் வருவாங்க, கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி தாங்க சார். கண்டிப்பாக சாரோட கஸ்டமர்ஸு பெஸ்ட்டாக பண்ணி தரலாம். ஆனால் யாராக இருந்தாலும் சீக்கிரம் வாங்க. ஏன்னா அவ்வளோ டிமாண்டாக இருக்குங்க. ஷூட் பண்ணுற டைம்லேயே சாருக்கு அவ்வளோ கால்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் வந்து பாருங்கள். ஏன்னா இவ்வளோ கம்மியாக கிடைக்காது. நீங்கள் வந்து பாருங்கள், நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க, வாங்கிடுவீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.